நல்ல நேரம் வரட்டும், என் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஆளா நீங்கள்? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லா நேரமும் நம்ம நேரம்தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி நல்ல நேரத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தால் வரவே வராது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் நேரத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனால் நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. கரெக்டான டைம் வரட்டும், நான் அதை பண்ணுறேன், நான் அதை படிக்கிறேன், நான் இதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டில் நீங்கள் செய்ய தவற அந்த ஒர்க்கு எதனால் தெரியுமா? ஏன்னா நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனு உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ண சொல்லுது. இப்போ இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் படி அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நான் நாளையிலேருந்து படிக்கிறேன், மண்டேலேருந்து படிக்கிறேன், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒழுங்காக நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டைமை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறீங்க. ஆனால் உண்மை என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாரங்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றிடாது. நாளைக்குங்கிறது உங்களோட வாழ்க்கையை மாற்றிடாது. அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு காரணம்தான். நாளையிலிருந்து படிக்கிறேன், அடுத்த வாரத்திலிருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு படிப்பு வருமா? கண்டிப்பாக வராது. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அன்னிக்கே படிக்கணும். இது மைண்ட் செட் சம்மந்தப்பட்ட விஷயம், டைம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கரெக்ட் டைம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களால முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த டைம் வந்தால் கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. உங்களுக்கு யாரும் மோட்டிவேட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்க தேவையில்லை. ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு சரியான மைண்ட் செட். தொடங்கணும், இதை படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் இருந்தால் போதும். எந்த நேரமாக இருந்தாலும் படிக்கணும்னு நினச்சா உங்களால் படிக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்களுடைய வேல்யூபிள் டைமை தள்ளி போடாதீங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. பாஸ்ட் கில்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா சரியான நேரங்கிறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான். ஃபோக்கஸ் ஃபேக்ட்ரி அகாடமியை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.